ஹாய் கைஸ், காலையிலே எழுந்து கிச்சன் வந்து பார்த்தா எங்கள் அம்மா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குமா இந்த கத்திரிக்காய்ன்னு கேட்டால் காரக்குழம்பு வைக்கணுன்னாங்க. எப்போ பார்த்தாலும் இதே காரக்குழம்பு சாம்பார்னு வச்சுன்னு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுமான்னு சொன்னால் செருப்பாலே அடிப்பேன். நான் மதியமாக கோவிலுக்கு போனோம், ஒழுங்காக போய் ரெடி ஆகிட்டு கிளம்புனாங்க. அவங்க டீசெண்டாக சொல்லும் போதே நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா என் தங்கச்சி சோகமாக உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா. என்ன ஆச்சுட்டுன்னு கேட்டால் அவளையும் அதே மாதிரியே திட்டி காலையிலே குளிக்க வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. ஓ நோ, இதுக்கப்புறம் நம்மளும் வெயிட் பண்ணால் நம்மளையும் செம்ம திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கசங்கி போயிட்டு இருந்துச்சு. சரி அதை அயர்ன் பண்ணுவோன்னு எடுத்து அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அயர்ன் பண்ணிட்டு பார்த்தா எங்கள் அப்பா வராரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால் மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அப்பாவுக்கு ஒரு புது மொபைல் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு நானும் என் கசின்ஸ்லாம் கிளம்பி அப்படியே ஆர்னி போயிட்டோம். ஆர்னியில் வந்து கிங் மொபைல்ஸில் தான் மொபைல் வாங்க போனோம். ஏன்னா அப்பாவும் போன முறையோ கிங் மொபைல்ஸில் தான் மொபைல் வாங்கியிருந்தார். அவருக்கு அங்கே தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பி ஆர்னி போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா நிறைய மொபைல்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அப்பாவும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தார் அவருக்கு என்ன மொபைல் வேணும்னு சொல்லிட்டு. சரி நானும் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் ஆயிருந்த விவோ மொபைல் எடுத்து டெமோ பீஸ் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, கேமராலாம் சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கும் அதே மொபைலில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைசியில் அப்பாவும் மொபைல் வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் தான் உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தேன். பிரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வர வழியில் அவங்கெல்லாம் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு டீ கடையில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம தான் டீயே குடிக்க மாட்டோமேன்ட்டு நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், பை பை, டாடா.